கேரள மாநிலம் பாலக்காடு அருகே ஆனைக்கரை பகுதியில் சாலை வளைவில் அதிவேகமாக வந்த ஆம்னி கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருசக்கர வாகன ஒட்டி தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், விவரங்கள். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த ஆனைக்கரை பகுதியில் கார், அதாவது ஆம்னி கார் இருசக்கர வாகனத்தின் மோதி உள்ளூர் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி காயமடைந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த விபத்து காட்சியை போலீசார் தற்போது கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆனைக்கரை பகுதியை சேர்ந்த இருசக்கர வாகனத்தில் உள்ளூர் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி மனோஜ் என்பவர் அதே சாலையில் இன்று சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் உள்ள ஒரு வளைவில் அவருக்கு செல்லும் போது எதிரே அதிவேகமாக வந்த ஒரு ஆம்னி கார் ஒன்று திடீரென மனோஜ் மீது மோதியது. இந்த மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அந்த விபத்தில் அவர் காயமடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை அந்த மனோஜ்குமாரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தானது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதா.